என்ற போது திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்த நிலையில் நேற்றைக்கு மத்திய அமைச்சரவை 2 அவசர சட்டங்களை பிறப்பிப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்திருக்கிறது. காப்பீட்டுத் துறையில் 49 விழுக்காடாக அந்நிய நேரடி முதலீட்டை உயர்த்துவதற்கு வகை செய்யக்கூடிய மசோதா, அதே போல நிலக்கரி சுரங்கங்களை ஏலம் விடுவது தொடர்பான மசோதா, இவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றை அவசர சட்டத்தின் மூலமாக நிறைவேற்ற முன்வந்திருக்கிறது. இதன் மூலமாக பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த அரசு உந்து சக்தி தரப்போகிறது. 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய முதலீடு வரப்போகிறது என நிதியமைச்சர் ஜெட்லி சொல்லியிருக்கிறார். இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்திருக்கிறது. அதன் மூத்த தலைவர்களில் ஒருவரான சீதாராம் யெச்சூரி மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பரிசீலனையில் இது இருக்கும்போதே அதை புறக்கணித்துவிட்டு நாடாளுமன்றத்தை பைபாஸ் செய்துவிட்டு இப்படியான அவசர சட்ட வழிமுறையின் மூலமாக சட்டத்தை நிறைவேற்றுவது தவறு, இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தரக்கூடாது என்று யெச்சூரி ஆட்சேபித்திருக்கிறார். அதே போல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட அவசர சட்டங்களை விதிவிலக்காகத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர ஒரு வழக்கமான நடைமுறையாக ஆக்கக்கூடாது, இது தவறானது, இது ஜனநாயக படுகொலை என்று பாமக கண்டித்திருக்கிறது. இந்த வழிமுறை ஏற்கத்தக்கதா? விவாதிக்கலாம். நம்மோடு பொது காப்பீட்டு ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த திரு கோ ஆனந்த், பாரதிய ஜனதா கட்சியின் திரு கே.டி. ராகவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு டி. லெனின், நிதி ஆலோசகரும் பொருளாதார விமர்சகருமான திரு வி. நாகப்பன். வணக்கம். இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாததற்கு எதிர்க்கட்சிகள் தான் காரணம். அந்த அவை முடக்கப்பட்டது எதிர்க்கட்சிகளால். எனவே எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்காத நிலையில் எங்களுக்கு இதை தவிர அரசுக்கு வேறு வழி இல்லை, எத்தனை காலத்திற்கு நாங்கள் பொறுத்திருக்க முடியும் என்று அரசு கேட்கிறது. இந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த அவசர சட்டத்தின் மூலமாக கொண்டு வரக்கூடிய இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது லோக்சபாவின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மாவலன்கர் என்ன சொல்கிறாருன்னா, 1947 இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றும் போது இந்த ஆர்டினன்ஸ் சம்பந்தமாக அவசர சட்டம் சம்பந்தமாக பேசும்போது அவர் என்ன சொல்கிறார், இந்த அவசர சட்டத்துடைய இன்னரண்ட்லி அன்டெமோக்ராட்டிக்ங்கிறார். இதோடைய உள்ளடக்கமே ஒரு ஜனநாயகபூர்வமற்ற ஒரு விஷயம்ங்கிறார். அப்போ ஒரு எமர்ஜென்சி காலத்தில், ஒரு அர்ஜென்சி காலத்தில் இது போடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கட்டும் என்று பிற்காலத்தில் வாதம் செய்யப்பட்டு 1950 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஏற்றப்பட்ட விஷயம். இன்றைக்கான அவசரம் என்ன? மாவலன்கர் சொன்ன விஷயத்திலிருந்து இன்றைக்கான அவசரம் என்ன என்றதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். ராஜ்யசபா முடக்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் ஆளுங்கட்சி செய்து கொண்டிருக்கின்ற பல்வேறு வேலைகள் வெளியில், அது விவாதத்துக்குள்ள, அது வேறு விஷயம், அது விவாதத்துக்கு கொண்டு உள்ள நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்சூரன்ஸ் சட்டத்திருத்த மசோதாவை பொறுத்தவரை என்ன அவசரம் அப்படின்னு தான் நான் கேட்குறோம். ஏனென்றால் இந்த துறைக்கு இன்னைக்கு மூலதனம் தேவையா என்றால் இன்றைக்கு மூலதனம் தேவையில்லை என்பது தான் செலக்ட் கமிட்டியோட அறிக்கையிலிருந்து, ஸ்டாண்டிங் கமிட்டியோட அறிக்கையிலிருந்து எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்பது இன்னைக்கு இவர்களால் போடப்பட்ட அறிக்கை. பிஜேபியோடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த நிதியமைச்சராக இருந்த யஸ்வந்த் சிங்கா போடப்பட்ட அறிக்கை, ஸ்டாண்டிங் கமிட்டியோட அறிக்கை. 31 எம்பிக்கள் 2 அவையிலும் சேர்ந்து, லோக்சபா ராஜ்யசபாவில் சேர்ந்த எம்பிக்கள் சேர்ந்து கொடுக்கப்பட்ட அறிக்கை சொல்கிறது எஃப்டிஐ உயர்த்த வேண்டாம் என்று சொல்லி. செலக்ட் கமிட்டியோட அறிக்கையை முழுமையாக படித்து பார்த்தால் மிக தெளிவாக சொல்லுகிறது. முதலீட்டை பற்றி நம்ம பிறகு வரலாம். இந்த வழிமுறைகளை பற்றி முதல்ல வழிமுறைகள் கூட இந்த இன்சூரன்ஸ் சட்ட திருத்த மசோதா என்பது அவசர சட்டத்தின் மூலம் கொண்டு வருவது என்பது ஜனநாயக விரோதமான செயலாக நாங்கள் பார்க்கின்றோம். இது தேவையற்றது நான் பார்க்கிறோம். நம்ம ராகவன், இதில் அடிப்படையில் எழக்கூடிய கேள்வி, அவசர சட்டம் என்பது அரசாங்கத்திற்கு அவசர சட்டத்தை பிறப்பிப்பதற்கான உரிமை இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. குடியரசுத் தலைவர், மத்திய அரசாங்கம் அதை பரிந்துரைத்தால் அதை நிறைவேற்றி கையெழுத்திட்டு தான் ஆக வேண்டும். இதில் என்ன கேள்வி வருகிறதுனா, நீங்கள் ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடப்பதற்கு இன்னும் சில மாத காலம் ஆகும், அதுவரை காத்திருக்க முடியாது அப்படின்ற தருணங்களில் தான் இதற்கு முன்னால் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது புதுமையாக இருக்கிறது. நாடாளுமன்றம் நடந்து முடிந்த 2வது நாள் இப்போது அவசர சட்டம் வருகிறது. இந்த புதுமையை இதில் காட்டுற வேகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவதுங்க, நான் மாறுபடுறேன் உங்களுடைய கருத்தில். நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்டம் பில்லு அங்கே பெண்டிங் லிஸ்ட் பண்ணி இருக்குது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பில்லுக்கு. ஆனால் வளர்ச்சிக்கான மோடியினுடைய வளர்ச்சி மந்திரம் வைத்துத்தானே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். இப்போது அது நடக்க ஆரம்பிக்குவது, அதாவது பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது, இப்படிங்கிற நிலைமை வரும்பொழுது
இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு இப்படியே விட்டோம்னா மீண்டும் நல்ல பேர் அதிகமாக வாங்கிடுவாரோங்கிற பயம். எதையோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு இன்னைக்கு லிஸ்ட் பண்ண பில்லை டிஸ்கஸ் பண்ணவே ரெடியா இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டினன்ஸ் ப்ரொமோல்கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராட்டிஃபை பண்றதுக்கு பார்லிமெண்ட்ல வர்றது அது கூட சரின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இருந்தாலும் கூட நாங்கள் அப்படி பண்ணல. ஃபர்ஸ்ட் பிசினஸ் இதில் லிஸ்ட் பண்ணியிருந்தது, பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வைக்கப்பட்டிருந்தது. பாராளுமன்றம் தேவையில்லாமல் முடக்கப்பட்டதன் காரணமாக இன்றைக்கு ஆர்டினன்ஸ் ப்ரொமால்கேட் பண்ணியிருக்குது. இந்த ஆர்டினன்ஸ் ப்ரொமால்கேட் பண்ணது வந்து இட் இஸ் நாட் அன்கான்ஸ்டிடியூஷனல், அல்ட்ரா வைரஸ் தி கான்ஸ்டிடியூஷன். நாங்கள் காத்திருந்தோம் நேற்று வரை, பாராளுமன்றத்துடைய கடைசி நாள் வரை காத்திருந்தோம். இவர்கள் இதை பற்றி விவாதம் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தோம். ஆனால் சபையை முடக்குவதிலேயே குறியாக எதிர்க்கட்சிகள் இருந்தது. அதுவும் காரணமே இல்லாமல் ஸ்டேட் சப்ஜெக்டை வச்சு பார்லிமெண்ட்டை முடக்கினாங்க. அதனால இன்றைக்கு இந்த ஒரு ஆர்டினன்ஸ் ப்ரொமால்கேட் பண்ணிருக்கு. எதிர்க்கட்சிகள் முடக்கினாலும் கூட எதிர்க்கட்சிகளை அரவணைத்து நாடாளுமன்றத்தை இயங்க செய்யக்கூடிய கடமை அப்படின்றது ஆளுங்கட்சிக்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக உண்டு. இன்ஃபேக்ட் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் முன்னாடி அரசாங்கமா அப்படி பண்ணல. இந்த அரசாங்கம் இதுக்கு அதிகமான கவனம் கொடுக்கணும் தான் ஒரு கேபினெட் அமைச்சர், 2 கேபினெட், அதாவது பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் 2 பேர் போட்டிருந்திருக்கோம். எத்தனை தடவை பேசுவது, பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் அந்த சாத்வி சொல்லும் பொழுது கூட பிரைம் மினிஸ்டர் சொன்னார். இவர்களுக்கு அங்கே பலம் ராஜ்யசபால அதிகமா இருக்குங்கிறதுனால தான் முடக்கிறாங்க. இப்போ இவருடைய எண்ணம் இப்படி இருந்தால் சொன்னால் லோக்சபாவையே நடக்க விட்டீங்க. உங்களை நிஜமாவே கன்சர்ன் இருக்கு, இதுதான் பிரச்சனைன்னு சொன்னா லோக்சபால அவங்க செல்வாக்கு இல்லை. செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இந்த பிரச்சனையின் அடிப்படையில் இந்த பிரச்சனை பாதித்திருக்குன்னு சொல்லி லோக்சபால பிரச்சனை பண்ண வேண்டியதானே. லோக்சபா நடக்க விட்டாங்க இருக்கிறது. ஆனா லோக்சபா சரியாவே நடந்திருக்கிறது, மோஸ்ட் ஆஃப் தி டைம் சரியாவே நடந்திருக்கிறது. ராஜ்யசபால மெஜாரிட்டி இருக்குங்கிறதுலாம் நடக்க விடாம பண்ணாங்க. உங்களுக்கு பிரச்சனை மீது நிஜமான அக்கறை இருந்தா 2 சபையிலையும் அதை காமிச்சிருக்கணும். அப்ப இதுல அரசியல் தான் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அரசாங்கம் வந்து எதிர்க்கட்சியினுடைய இந்த சதியை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ரீதியாக ஆர்டினன்ஸ் ப்ரொமால்கேட் பண்ண முடியும். அரசாங்கத்துக்கு அதில் அதிகாரம் இருக்கிறது, பயன்படுத்தினது. இது ஒன்றும் தப்பு இல்லையே. லெனின், ஆளும் கட்சியை வந்து லோக்சபால உங்களுக்கு அதிகாரம் இல்லை, எண்ணிக்கை இல்லை, பலம் இல்லை, அதனால அங்க முடக்க முடியவில்லை. ராஜ்யசபையில் ஆளுங்கட்சிக்கு பலம் இல்லை, எதிர்க்கட்சிகளுக்கு பலம் இருக்குன்றதுனால அந்த அரசாங்கத்துடைய அஜெண்டாவை டீரெயில் பண்ண பார்க்கிறாங்க எதிர்க்கட்சிகள் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு உங்க பதில் என்ன? அதாவது பாரதிய ஜனதா கட்சி முன்பு போதிய பலம் இல்லாமல் இதே நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இருந்திருக்குது. மக்களவையை முடக்குவதற்கு பல நாள் தொடர்ச்சியான போராட்டங்களை தான் நடத்தியிருக்கு. துரதிர்ஷ்டம் அவர்களே இந்த மாதிரி சொல்கிறது என்பது தான் உண்மை. அதுவல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெளிப்படையான கொள்கைகளை அமுலாக்குகிறதுக்கு இன்றைக்கு இந்த அரசு தயாராக இல்லை. எனவே தன்னுடைய ஹிடன் அஜெண்டா முழுவதும் இப்போ நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. எனவே தான் சங் பரிவார் அமைப்புகள் எல்லா இடங்களிலையும் மத கலவரங்களை ஏற்படுத்துவதற்கு, மதமாற்ற தடை சட்டம் பற்றி ஒரு விவாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திசை திருப்புகிற விஷயங்களாக தான் இருக்குது. அப்போ நாடாளுமன்றம் நடக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் மக்களுடைய ஒற்றுமை குறித்த பிரச்சனை. மதமாற்றமாக இருக்கலாம், லவ் ஜிஹாத்தாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம். அப்போ அதை பற்றி பேசுவது என்பது மிக அவசியமானது. அது பேசாமல் இருந்துட முடியாது. இல்ல, அதை பேசுவது பிரதமர் மற்ற அமைச்சர்கள் முன் வந்தாங்களே. நான் பதில் சொல்றேன், வெங்கையா நாயுடு வந்தார், இல்ல நிதியமைச்சர் பேசினார், உள்துறை அமைச்சர் பேசினார். ஆனால் பிரதமர் தான் பதில் சொல்லணும்னு கேட்டதுனால தானே இந்த முடக்கம் நேர்ந்தது. இல்ல, பிரதமர் வந்து சொல்லியிருக்கிறதுல என்ன தப்பு? இந்த 200 நாட்கள்ல 30 நாள் வெளிநாட்டிலே போய் சுத்தி இருக்காரு. ஒரு நாள் பார்லிமெண்ட்ல வந்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் விலக்கி அதை நாங்கள் அப்படி இல்லை, அரசின் நிலை அது அல்ல, சங் பரிவாரத்தின் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் பிரைம் மினிஸ்டர் இல்ல, நாட்டின் பிரைம் மினிஸ்டர், நாட்டினுடைய பிரதம மந்திரி. நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாக்க அந்த இது சரியா இருக்கும்ல. அப்ப இதை யார் எஸ்கலேட் பண்ணது, யார் அதற்கு காரணமாக இருந்தது? அப்ப என்னன்னா இவர் சொன்னது மாதிரி மிக தெளிவாக ஒரு அரசியல் நடத்துறாங்க. இதுல அவங்களுக்கு இது இருக்குது, ராஜ்யசபாவில் இல்ல. எனவே தான் இந்த ஸ்பெஷல் ஆர்டினன்ஸை போட்டு உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று. ஏன் இவ்வளவு அவசரம், இவ்வளவு கந்தர்வ கோலம் எதற்கு? ஏன்னா பராக் ஒபாமா இங்க வர இருக்காரு. அவருக்கு முன்னாடி தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்கு, நான் உங்களை விட அதிகமாக வேகமாக செயல்பட்டு இருக்கேன் உங்களுக்கு ஆதரவா என்று காட்டுவதற்காகவே இவ்வளவு அவசரமான இந்த சட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் நிறைவேற்றுகிறார்களே தவிர இவர்கள் கொள்கைக்கு அது எதிரானது. 6 மாதம் முன்பு வரை இந்த இன்சூரன்ஸை எதிர்த்தவங்க, இந்த பில்ல இந்த எதிர்த்தவங்க, எஃப்டிஐ எதிர்த்தவங்க. இன்சூரன்ஸ்ல 26% இருக்கு ஏற்கனவே. இந்த 26 இவங்களும் வளர்ச்சியை முடக்க பார்த்தாங்கன்னு சொல்லிடுவீங்களா என்ன? இல்ல, இது வளர்ச்சி அல்ல, சீர்திருத்தத்தின் பெயரால் சீர்குலைவு. நான் என்ன கேக்குறேங்க, இந்த எஃப்டிஐ வந்த உங்களுக்கு கொள்கை பிடிப்பு இருக்கும் என்று சொன்னால் ராஜ்யசபால முடக்கிறதுக்கு பண்ணீங்க, நடக்க விடாம பாத்தீங்கல்ல. உங்களுக்கு இதுல மாதிரி எது மத மாற்றமோ ஏதோ ஒரு பிரச்சனை பத்தி இப்ப பேசுறீங்களா? அது ஏங்க லோக்சபால பேசல? எடுபடாது.
அவங்களுக்கு கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எனக்கு மெஜாரிட்டி இருக்கு, நடத்த விட மாட்டேன், இதுதானே தவிர இது லோக்சபால ஏன் அதே லோக்சபால ஒரு நிமிஷம் லோக்சபால எங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தா என்ன? அப்போதான் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்பதல்ல கருத்துல உங்களுக்கு கொள்கை தானே, நீங்க கொள்கை பிடிப்பானவர் தானே கம்யூனிஸ்டுக்காரங்க. உங்களுக்கு லோக்சபால ஆளு இல்லங்கிறது வேற விஷயம். இதை மாத்திரம் சொல்றேன், சிபிஐக்கு 1 இவங்களுக்கு 9 இருக்குது, சிபிஎம்க்கு 1 இருக்கு, 10 பேர் தான் இருக்கட்டுமே. உங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல, ஆள் இல்ல, 10 பேர் தான் இருக்கீங்க. உங்களுக்கு கொள்கை தானே முக்கியம். அந்த 10 பேர் ராஜ்யசபால வந்து உங்களை விட பிஜேபி காங்கிரஸ் தான் அதிகம். என்டிஏவே 57. நான் என்ன கேக்குறேன், ஒரே நிமிஷம். பராக் ஒபாமா வரப்போறாரு, அதனால அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு. ஏங்க, இந்தியாவுக்கு சைனாக்கு யுத்தம் ஓடும்போது நீங்க சைனாக்கு சப்போர்ட் பண்ணவங்க விவாதத்தை வேற இடத்துக்கு கொண்டு போவாங்க. அமெரிக்காவுக்கு அடிமைன்ற மாதிரி பேசினா இந்திய சட்டத்துக்கு பயந்து ஒரு சாமியார் நேபாளுக்கு ஓடினாரு. அப்போ உங்க கட்சி என்ன பண்ணீங்க? உங்களுடைய அமைப்புகள் சங் பரிவாரங்கள் என்ன பண்ணிச்சு? கொலை குற்றம் சைனாவை கண்டிச்சதே இல்ல. சீனாவை எதிர்த்து உங்களுடைய சைனா பாலிசி நல்லா தெரியுங்க. எதிர்த்து கடுமையான தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். நீங்க வரலாறு தெரியாம பேசக்கூடாது. நம்ம வரலாறு கோடிவிடவில்லை. நாங்கள் 2 தரப்புக்கும் சொல்றதுக்கு வரலாறு இருக்கிறது, நம்ம பேசலாம். அவசர சட்டத்திலிருந்து நம்ம திசை மாறி போட வேண்டாம். பண்ணனும்னு சொல்ல கூடாதுல. தவறான உரிமை எடுங்க, காமிங்க. நீங்க இத காமிங்க. நரேந்திர மோடி எப்படி 8 மாதம் முன்பு எழுத நீங்க இப்போ ஏன் அவசரப்படணும் சொல்லுங்க. இந்த நாட்டுடைய பிரதமரை அவமானப்படுத்துற வாய்ப்பு நீங்க பண்ணுவீங்கன்னு சொன்னா வரலாற்று சொல்வதுக்கு எனக்கு இந்த நாட்டின் பிரதமர் இந்த நாட்டின் மக்களுக்கு நலன் காணிக்கிற போது நாங்க அவமானப்படுத்த மாட்டோம். மக்களுக்கு எதிராக வரும்போது பிரதமர் என்ன யாரா இருந்தாலும் கம்யூனிசம் எப்படி இந்தியாவுல இருக்கு? சைனாக்கு எப்படி சங் பரிவாரனுடைய ரூலை நீங்க இங்க வரை அடாப்ட் பண்ண முடியாது. ஜனநாயகத்துல எங்களுக்கு கருத்து சொல்ற உரிமை இருக்கு. காட்டி கொடுத்த அமைப்பு ஆதாரத்தோடு சொல்றேன். நம்ம வேற விவாதம் அது. திரு நாகப்பன், இந்த அவசர சட்டத்தின் மூலமாக ஏதோ ஒரு அவசரத்தை இந்த அரசாங்கம் காட்டுகிறது. இப்போ நாடாளுமன்றம் முடிந்த நிலையில உடனே இதை நிறைவேற்றி ஆகணும்னு இந்த அரசாங்கம் துடிக்கிறது. இதன் மூலமாக 50,000 கோடி அந்நிய முதலீடு வரும், வளர்ச்சியை இது ஊக்குவிக்கும்னு சொல்றாங்க. ஆனா பொருளாதார பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய விமர்சனங்களை பார்க்கிற போது அப்படி ஒன்றும் உடனே வந்துடாது. அது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 6 மாத காலம் கூட காத்திருப்பாங்க. நாடாளுமன்றத்தில் இதற்கு முழுமையான ஒப்புதல் வந்த பிறகுதான் முதலீடு ரியல் ஃப்ளோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இப்போ இது ஒரு அவசர சட்டம்ன்றது ஒரு மாயாஜால வித்தை இல்லை, நாட் அ மேஜிக் பேண்ட் அப்படின்லாம் தலையங்கங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதில் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த அரசாங்கத்தினுடைய அவசர சட்டத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆளுங்கட்சிக்கு அவர்கள் வேண்டியது கிடைத்தது, எதிர்கட்சிக்கும் அவங்க வேண்டியது கிடைத்தது, மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கறது கிடைக்குமாங்கிறது தான் இப்போ கேள்வி. இந்த சட்டத்தை நிறைவேற்றுறதில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ரொம்ப ஒற்றுமையோடு செயல்பட்டுருக்காங்க. அதுதான் எனக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். சாமானியம் வெளியிருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எதிர்த்த மாதிரி எதிர்க்கிறேன், பார்லிமெண்ட்டில் டைவர்ட் பண்ணி ஏதோ நடந்திருக்கு. பட் இதை ஜனநாயக முறைப்படி விவாதிக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்து 2008 இது இருக்குது. 2008 அன்றைய எதிர்கட்சி என்ன செய்ததோ அதை இன்றைய எதிர்கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இது மாற போகிறதில்ல. இப்போ இதனுடைய பலன் என்ன இருக்கும்? 2008க்கும் 2014க்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கு. அன்றைக்கு யஸ்வந்த் சின்ஹா தலைமையிலான ஸ்டாண்டிங் கமிட்டி எதிர்த்தது. ஆனா இப்போ சந்தன் மித்ரா தலைமையிலான இப்போ இருக்கக்கூடிய செலக்ட் கமிட்டி 15 பேர் கொண்ட கமிட்டி பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரிச்சிட்டாங்க. இதை நீங்க காங்கிரஸ் இதுக்கு உடன்பாடா இருந்திருக்கிறது, அதிமுக உடன்பாடாக இருக்கிறது, பகுஜன் சமாஜ் உடன்பாடா இருக்கிறது, பிஜு ஜனதாதள் உடன்பாடா இருக்கிறது. 15 பேர்ல எதிர்ப்பு தெரிவித்து டிசன்ட் கொடுத்தவங்க 4 பேர் தான். அப்ப இருந்த ஒரு விஷயம் இப்போ இல்ல. இப்போ கருத்தொற்றுமையை அடைந்த பிறகும் கூட ஏன் அவசர சட்டம்ன்ற ஒரு வழிமுறைக்கு போகணும்? அந்த பிரஷர் எதனால இந்த அரசுக்கு இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன்னா, இதற்கு முன்னர் இருந்த அரசுகள் ஒரு முழு மெஜாரிட்டியோடு இல்லாத அரசு. இந்த அரசு ஒரு முழு மெஜாரிட்டியோடு வந்திருக்கிறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த பெரிய எதிர்பார்ப்புக்கு தக்க நிகழ்வுகள் இல்லையா அப்படிங்கிறது வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு கவனமாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அடுத்தடுத்து இந்த நம் நாட்டில் ஒரு 2% குறைவான மக்களை முதலீடு செய்யக்கூடிய பங்குச்சந்தையில் இருந்து பலதரப்பட்ட ஊடகங்கள்லையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ரிஃபார்ம்ஸ் அதனுடைய தாக்கம் என்னென்னு புரிந்து கொள்ளாமல் எதில் ரிஃபார்ம் வேணும், எதில் வேண்டாங்கிறது தெரியாமல் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக கூட இந்த அவசர சட்டம் வந்திருக்கலாம். செயல்படக்கூடிய அரசாக காட்ட வேண்டிய கட்டாயத்தில் கூட அவர்கள் இருக்கலாம், அல்லது அந்த மாதிரி அவங்களுடைய ஆட்டிடியூடா கூட இருக்கலாம். இல்ல வெளிநாட்டு மூலதனம் வருகிற எதனால நான் சொல்றேன், வெளிநாட்டு அதிபர்கள் நீங்க ஒபாமாவை சொல்றாங்க. ஒபாமா மட்டும் இல்ல, இன்றைக்கு நம்முடைய பிரதமர்
தென்னாப்பிரிக்கா சென்றிருந்த போதும் சரி, மற்ற நாடுகளுக்கு சென்றிருந்த போதும் பேசின ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்த போதும் பேசின மிக முக்கியமான பேச்சு என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்றது வந்து மக்கள் பங்கேற்போடு தான் நடக்க முடியும், ஓவர் நைட் நாங்கள் நடத்திட முடியாது அப்படின்னு அந்த நாடுகளுக்கு சொல்ல வேண்டிய நிலை இருந்தது. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எதனால் வருகிறது என்றால், அந்த நாடுகள் வந்து பொருளாதார சீர்திருத்தத்தை வேகமாக அமல்படுத்துங்க அப்படின்னு கொடுக்குற நெருக்குதல் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அது முழுமையாக சொல்ல முடியாது. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பொதுவாக இந்த அரசுன்னு மட்டும் இல்லை, எந்த அரசாக இருந்தாலுமே பல விஷயங்களில் வந்து ஒரு ப்ரெஷர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்கத்தான் செய்கிறது. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு, காப்பீட்டு துறையை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இப்போ நான் மற்ற துறைகளை எப்படி நான் வந்து ஒன்றும் சொல்லலை, இந்த துறையை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லக்கூடிய உச்சபட்ச பணம் எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு 50,000 கோடி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு 50க்கு மேற்பட்ட நிறுவனங்களில் வந்து ஒரு 35,000 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 26% கணக்கு பண்ணோன்னா 8,500 கோடி வந்து ஆல்ரெடி வந்திருக்கு பணம். ஸோ இந்த 49% மாற்றும் பொழுது என்னுடைய கணக்கு 16,000 17,000 கோடி, பட் 50,000 கோடி வரப்போகிறது என்று சொல்கிறார்கள். 50,000 கோடி வரப்போவதாக வைத்துக்கொண்டால் கூட இந்த பணத்துக்காக வந்து நம்ம வந்து இந்த ஒரு முக்கியமான துறையில் வந்து வெளிநாட்டு முதலீடு கொண்டு வர வேண்டுமா அப்படின்னு பார்க்கணும். என்னன்னா, தங்கம் இறக்குமதி நவம்பரில் வந்து 5.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், நவம்பரில் 5.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதை நீங்கள் ஒரு 50,000 கோடிங்கிறது நீங்கள் வந்து அந்த 1 மாத அல்லது 2 மாத தங்க இறக்குமதியை நிறுத்தினாலே ஒன்று தங்கம் சர்வதேச சந்தையில் வந்து $1,000 கீழே வந்துடும் ஒரு ட்ராய் ஒன்ஸுக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு நல்லது. 2 மாதம் தங்கம் நம்ம வாங்காமல் இருந்தோம்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். பெரிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு பெரிய அளவில் சேவ் ஆகும். இந்த 50,000 கோடி அந்நிய முதலீடு வரணுங்கிறதுக்காக நம்ம இதை செய்ய வேண்டியதில்லை. அதனால் நாம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க்குங்கிறது நம்முடைய காப்பீட்டுத் துறையை கொஞ்சம் அதை ஒரு ஓப்பன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்கான விஷயம் நான் நினைக்கிறேன். பொருளாதார சீர்திருத்தத்துக்கு ஆதரவானவர், அதை வலியுறுத்தக்கூடியவர். ஆனா நீங்க காப்பீட்டுத் துறையில மட்டும் அந்நிய முதலீடு வேண்டாம்னு நினைக்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு நினைக்கிறேன். 3:1 வர்றதுனால நான் ராகவனுக்கான அந்த வாய்ப்பை தந்தாகணும். அதாவதுங்க, நீங்க கேள்வி கேட்கறீங்க, அமெரிக்காவுக்கு போனாரு, ஆப்பிரிக்காவுக்கு போனாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போனாரு, அங்கெல்லாம் பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால இல்ல இன்டர்நேஷனல் போரம்ல பொருளாதார சீர்திருத்தத்தை வேகப்படுத்துங்கள்னு சொல்லி கேள்வி தொடர்ச்சியாக மன்மோகன் சிங்க்கும் அந்த அழுத்தம் இருந்தது, நரேந்திர மோடிக்கும் அந்த அழுத்தம் இருந்தால் ஏற்கனவே இது போன்ற விஷயங்கள் அழுத்தம் இருக்கும்பொழுது இந்த அரசாங்கம் எப்படி செய்தது என்பதை பாருங்க. WTOல உணவு அந்த மானியத்தை முழுவதாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்தியாவுக்கு பிரஷர் இப்பவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிலேருந்து இருக்குது, அமெரிக்காலேருந்து, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து, அந்த நாடுகளெல்லாம் அதிகமாக உணவு மானியம் இன்றளவும் வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா அதை வழங்கவே கூடாதுன்னு எத்தனை பிரஷர். இன்றைக்கு இந்தியா அந்த பிரஷருக்கு சக்கமாயிட்டோமா? இல்லையே. இந்தியா தன்னுடைய நிலைப்பாடு, இந்த நாட்டுக்கு எது நல்லதோ, இந்திய விவசாயிகளுக்கு எது நல்லதோ அந்த ஸ்டாண்டை தானே நாங்கள் எடுத்தோம். அதனால வேர்ல்டு என்ன பிரஷர் பண்ணாலும் நரேந்திர மோடி அரசாங்கம் அது சக்கம் ஆகல. அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஒரு துறை எடுக்கும் பொழுது, ஒரு விஷயத்துல வந்து முடிவெடுக்கும் பொழுது அந்தந்த துறை சம்பந்தப்பட்ட நடவு அதை தான் பார்க்கணுமே தவிர நீங்க எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காப்பீட்டு விஷயத்துல கொடுத்த இப்போ சகோதரர் ஆனந்த் பேசும்பொழுது சொன்னாரு, எங்களுடைய மரியாதைக்குரிய மிக மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹான்னு இன்னைக்கு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. மிக மூத்த தலைவரே சொல்லிவிட்டார், ஆனால் பிஜேபிக்காரங்க நடந்துக்கலையேன்னு பேசுறாரு. அந்த விஷயத்துல கூட யஷ்வந்த் சின்ஹா என்ன சொன்னாரு, செலக்ட் கமிட்டியில் போகும்பொழுது என்ன சொன்னார், இந்தியாவிலேயே இதற்கான மூலதனத்தை செய்யுங்க, ட்ரை பண்ணணும் நம்ம, ஒய் வி ஆர் கோயிங் ஃபார் FDI. ஆனால் இந்த FDI பேர் வேணா இன்சூரன்ஸ் பில்லாக இருக்கலாம், 2 காங்கிரஸ் கொண்டு வந்த பில்லுக்கும் இந்த பில்லுக்கும் இன்சூரன்ஸ் பில்லுன்னு இருக்கலாம். ஆனால் பல இது வந்து கண்டிஷன்ஸ், பல ஃபீச்சர்ஸ் மாறி இருக்கு. உதாரணத்துக்கு நான் பேசி முடிச்சிடறேன். 49% அலோ பண்ணாலும் கூட அதுல ஃபாரின் கம்பெனி எது உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தாலும் சரி அவங்களுக்கு ஓட்டிங் ரேட் 26% தான். அதே போல CEO ஆஃப் தி கம்பெனி போடணும் சொன்னா, ஃபாரின் CEO போடணும் சொன்னா அந்த எல்லா டைரக்டர்ஸோட பர்மிஷன் வாங்கணும், அல்லது இந்தியன் ஆள் தான் வந்து CEO இருக்கணும். இந்த மாதிரி சில இது இருக்கு. அதே மாதிரி சில லாக்இன் பீரியட் இருக்கு. இவங்க வந்து வந்தா போட்டுக்கு திடீர்னு எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது, இந்த மாதிரிலாம் வர சில பீதியை கலப்புற மாதிரிலாம் ஏதாவது ஒன்று சொல்லணுமே. லாக்இன் பீரியட் இருக்கு, ரிசர்வ் பேங்க் கைடன்ஸ் இருக்கு, ரிசர்வ் பேங்கோடைய பார்வை அது மேல இருக்கிறது, எவ்வளவு இருக்கு, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்குது, இவ்வளவு இருக்கு. இதையெல்லாம் வச்சு தான் இந்த பில்லு கொண்டு வந்திருக்குது. இப்போ சந்தன் மித்ரா செலக்ட் கமிட்டி ஹெடட் பை சந்திரன் மித்ரா, இன்றைக்கு அதுல இருக்கிற அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, மெஜாரிட்டி வியூ. அதை சொன்னீங்களா? நீங்க தான் செலக்ட் கமிட்டியோட விஷயத்தை செலக்டிவா பேசுறீங்க. யஷ்வந்த் அப்போஸ் பண்ணாரா? இப்ப சந்தன் மித்ரா கமிட்டி அந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்கல்ல, எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அத சொன்னீங்களா நீங்க? ஒரு விஷயம், நான் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி ஏகமனதாக FDIக்கு எதிராக சொன்னது 31 MPக்களும் யஷ்வந்த் சிங்கா உட்பட சொன்னார். இப்போ ஒரே விஷயம், யஷ்வந்த் சிங்கா தான் IRD இந்த இன்சூரன்ஸ் தரையை வந்து திறந்து விட்டவர்.
1999 இன்சூரன்ஸ் மசோதாவை கொண்டு வந்து தனியார் கம்பெனியில் திறந்து விட்டவர் யஸ்வந்த் சின்ஹா தான். அவர் சில ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்டில் எப்படி முடிக்கிறாருன்னா, நான் தான் 1999 இந்த கதவுகளை திறந்து வைத்தேன். திறக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா அந்நிய நேரடி மூலதனம் கொட்டும் நினைச்சோம். இப்போ ஜெயத்லி சொல்றாருல, அதே போல கொட்டும் என்று நினைச்சேன், ஆனா கொட்டல. புதிய காப்பீடு திட்டங்களை தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அறிமுகப்படுத்தும் என்று நினைத்தோம். யூலிப்பை தவிர்த்து வேறு பாலிசிகளை அறிமுகப்படுத்தவில்லை. கிராமப்புறங்களுக்கு போவார்கள் என்று நினைத்தோம், போகவில்லை என்று சொல்லித்தான் 49% வேண்டாம் என்று பிஜேபி எம்பிக்களும் காங்கிரஸ் எம்பிக்களும் முடிவு செய்தார்கள். செலக்ட் கமிட்டில என்ன சொல்றாங்க, செலக்ட் கமிட்டில நீங்க கட்சி சார்பா ஓட்டு போறது வேற விஷயம். இன்னைக்கு கூட ராஜ்யசபால யாரும் கட்சி சார்பாக ஓட்டு போட போறாங்க, விப்பு கொடுத்தா ஓட்டு போட போறாங்க. ஆனா பிரச்சனை என்ன என்றால், செலக்ட் கமிட்டியில் நேர்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் யார் என்னென்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பதிவுகளை படித்து பார்க்கணும் தான் ராகுல் கிட்ட சந்தன் மித்ரா கமிட்டி சொல்றாங்க. இல்ல சந்தன் மித்ரா கமிட்டி இல்ல, சந்தன் மித்ரா கமிட்டி செலக்ட் கமிட்டி. இல்ல நான் தான் சொல்றேன், சந்தன் மித்ரா கமிட்டி தான் லெனின் ஒரு விஷயம். சந்திரன் மித்ரா கமிட்டி தான் செலக்ட் கமிட்டி. யஸ்வந்த் சின்ஹா கமிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டி. அதுல 31 எம்பிக்கள் 2 அவையில இருந்தும் போடுவாங்க. இதுல வெறும் ராஜ்யசபா எம்பிஸ் மட்டும் போட்டிருக்காங்க. இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் தான் சொல்லுது, இதுல வந்து அக்யூரேட்டா நாங்க வந்து அக்யூரேட்டா ஃபிகரை கொண்டு வர முடியல. இவங்க சொல்ற 50,000 கோடி சொல்றாங்கல்ல, இன்னைக்கு 50,000 கோடி எல்லாம் வராது. நாகப்பன் சார் ரொம்ப தெளிவா சொன்னாரு, 35,000 கோடி வந்திருக்கிறது 6,000 கோடி. இன்னும் 26%க்கு 6,000 கோடி என்றால் இன்னொரு 23%, இன்னொரு 5,000 கோடி வரும், 6,000 கோடி வரும். ஆனா 50,000 கோடி வரும் ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. சரி, அவ்வளவு வராதுன்ற சூழல் இருந்தாலும் நீங்க சொல்ற ப்ரொஜெக்ஷன் கண்டிப்பாக நிதியமைச்சருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் குறைவான அளவுக்கு தான் மூலதனம் வரும்னு தெரிஞ்சாலும் ஏன் இதுல முனைப்பு காட்டுறாங்க? அதுதான் ஏன் முனைப்பு காட்டுறாங்கன்னா, இப்போ ராகவனுக்கு கோவம் வருது, ஒபாமா வருவதற்கு முன்னால் இதை செய்ய வேண்டும் என்றா நாங்க சொல்லலைங்க. நிர்மலா சீதாராமன் பேட்டி கொடுத்தாங்க பாராளுமன்றத்தில், மோடி அமெரிக்கா போவதற்கு முன்னால் இந்த மசோதாவை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் எதிர்க்கட்சிகள் தடுத்து விட்டது. ஆகவே ஒரு வழி இல்லாமல் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புறோம்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், மோடி அமெரிக்காவுக்கு போகும்போது ஒபாமாவுக்கு பூங்கொத்து கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஆனால் முடியவில்லை. அதான் இன்னைக்கு ஒபாமா வரும்போது கொடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு பாக்குறோம். இன்னொன்னு என்ன பாக்குறோம்னா, அந்நிய நேரடி மூலதனம் காப்பீட்டு துறையில் வேண்டுமா வேண்டாமா தான். அதுதான் நாகப்பன் சார் ரொம்ப தெளிவா சொன்னார். இது வந்து ஒரு சேவிங்ஸ் ஆஸ்பெக்ட், இந்தியாவுடைய மக்களுடைய சேமிப்பு. இவர் எஸ்பிஐ இன்னைக்கு ஆர்பிஐ இருக்கு, நிறைய கண்ட்ரோல் இருக்கு, ஐஆர்டிஐ இருக்கு, செபி இருக்கும் போது தான் எல்லா ஊழலும் நடந்தது. இன்னைக்கு ஆர்பிஐ இருக்கும் போது தான் சாரதா சிட்ஸ்காம் நான் பைனான்சியல் பேங்கிங் கம்பெனி நடந்து கொண்டிருக்க சிட்டு நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த கண்ட்ரோல்லாம் பேருக்கு தான் இருக்க முடியும். ஆனால் இது மக்களுடைய சேமிப்பு என்று இதுல வந்து எல்ஐசி 17 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கையில் வச்சிருக்கான். இதை ஒரு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க முடியுமா? விழுந்து போன கம்பெனிக்கு ஏஜி அமெரிக்காவில் திவாலான கம்பெனி கையில் எடுத்துன்னு போயிட்டு நீங்க ஒரு 17 லட்சம் கோடி கொடுத்தீங்கன்னா அவன் நாட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டான். என்ன நிச்சயம் நீங்க கண்ட்ரோலா போட்டு வச்சுக்க முடியும்? இன்னைக்கு வந்து ரூபாயை எடுத்துன்னு போவதற்கான ப்ரொவிஷன் என்பது இல்லாம இருக்கலாம். ஆனா நாளைக்கு இந்த அரசாங்கம் செய்யாது என்பது என்ன நிச்சயம்? அப்போ இந்திய நாட்டோட சேமிப்பு என்பது ஏதோ ஒரு நாட்டுக்கு மூலதனமா போவது எப்படி அனுமதிக்க முடியும்? சரி, நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். இதுல முக்கியமானது வந்து பொது காப்பீட்டு துறையில அந்நிய முதலீடு வந்தால் இதுல எஃபிஷியன்சி கூட போகிறதா, காம்படிட்டிவ்னஸ் வரப்போகிறதா அப்படின்ற ஒன்று நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று. இன்னொன்று, இதுல காட்டுற அவசரத்தை இதற்கு முன்னால் பல ஆண்டு காலமாக கிடப்பில் இருக்கக்கூடிய மகளிர் இடஒதுக்கீடு மசோதா போன்ற மசோதாக்களுக்கு ஏன் அவசர சட்டங்கள் வரல, ஏன் அது நிறைவேறல அப்படின்ற ஒன்று விவாதத்துக்குரியது. நாம் விவாதிக்கலாம். திரு ராகவன், இல்லை நான் இடைவேளைக்கு முன்ன சொன்னது மாதிரி 2 அம்சங்கள் கேட்கணும். ஒன்று, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 1998 கிடப்பில் இருக்கிறது. மாநிலங்களவையில் நிறைவேறி இப்போ மக்களவையில் நிறைவேறாமல் இருக்கு. அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்துறதுக்கோ அல்லது அவசர சட்டம் கொண்டு வரவோ இந்த அரசு முனையலை. ஆனால் இதில் அவசரம் காட்டுறீங்க. உங்கள் கூட்டணியைச் சேர்ந்த திரு ராமதாஸ் கொடுத்துருக்கிற அறிக்கையில் இன்னமும் 2 மாதத்தில் நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. மோடி அரசு ஜனநாயகத்தை மதிப்பதாக இருந்தால் சர்ச்சைக்குரிய இந்த 2 மசோதாக்கள் குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்கி நிறைவேற்ற முயற்சித்திருக்க வேண்டும். 2 மாதங்கள் கூட பொறுத்திருக்க முடியாமல் அவசர சட்டத்தை பிறப்பிப்பதன் மூலம் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறதுன்னு சொல்றாரு. அநேகமா திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை அது கவனிக்க தவறிட்டாரா என்னன்னு தெரியல. இது வந்து பிளேஸ்ட் பிஃபோர் பார்லிமெண்ட். இப்போ அவசர சட்டம் கிடையாது, பார்லிமெண்ட்டோடைய கன்சிடரேஷன்ல இருக்கணும், பாஸ் பண்ணணும்னு பார்லிமெண்ட்ல லிஸ்ட் பண்ண விஷயம் தான் இப்போ நடக்காம எதிர்கட்சிகளை குற்றம் சொல்ல வேண்டும். இதுல அவர்கள் தான் இதை பத்தி இப்போ சார் இப்போ ஆர்டினன்ஸ் ப்ரொமோல்கேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பிரசிடென்ட் ஓகே பண்ணிட்டார். டெஸ்ட் பி ராட்டிஃபைட் பிஃபோர் பார்லிமெண்ட் திருப்பி வரும், அங்கே அதே டிஸ்கஷன் நடக்கும். நீங்க எப்படி இருந்தாலும் அதை தோக்கடிக்கலாம், இல்லாட்டி வெற்றி பெறலாம், இல்லாட்டி தோக்கடிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், திரு ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ஏன் அதை சொல்ல மறந்தார்? செலக்டிவா விட்டுட்டாரா? பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ணது எதிர்கட்சிகளை இதை பற்றி எதிர்கட்சிகள் விவாதித்திருக்கணும், சொல்லி இருக்கணும். இன்னொன்னு இல்ல அவசரமே கிடையாது, அவசரமே கிடையாது. பார்லிமெண்டோட கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் சொல்லி எல்லா எம்பிக்கும் அமிச்சது.
இவங்க வேணும்னே அதை முடக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த அரசாங்கத்துக்கு ஏன் அதை செய்யக்கூடாது? 2 மாதத்துல என்ன நடந்துற போகுது? இந்த ஏன் நான் என்ன சொல்றேன், இந்த 2 மாசம் நான் கேக்குறேன் பட்ஜெட் கூட்டத்தொடர்ல விவாதிக்க வேண்டியது சார். நீங்க வந்து நான் என்ன கேக்குறேன், இந்த 80,000 கோடி ரூபாய் ரைட், ஐ அக்ரி வித் யூ. ஆமா, இத விவாதிக்கலாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம், இதை விவாதிக்கணுங்கிறதுக்காக தான் லிஸ்ட் பண்ணோம். ஏன் விவாதிக்க மறுத்தீர்கள்? இப்ப லிஸ்ட் பண்ண விவாதிக்க மறுத்தீங்க. அடுத்த பார்லிமென்ட் பண்ணுவீங்களா? கலவரங்களை ஏற்படுத்துவீங்களா? பண்ண மாட்டீங்க. நீங்க இப்ப மறந்துட்டு விவாதிக்கிறீங்க. தி காங்கிரஸ் நேரத்துக்கு தகுந்தவாறு ஆளுக்கு அதுதான் உண்மை. அதாவது இவர்களுக்கு இது பிரச்சனை என்னன்னு சொன்னா, இவன் மோடி அரசாங்கம் நல்ல பேர் வாங்கிடக்கூடாது ஏதாவது. ஆனா மக்கள் புரிஞ்சிருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணீங்களே. இதுக்கப்புறம் தானே சட்டமன்ற தேர்தல் வச்சிருக்காங்க. கேட்கிறேன். இப்போ வந்து இவங்க எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கியது இந்த மசோதாவுக்காக இல்லை. இந்த மசோதா வந்து நாடாளுமன்றம் செயல்பட்டால் இயல்பாக வெற்றி பெறப் போகிறது, நிறைவேறப் போகிறது. ஏன்னா மிகப்பெரிய அளவில் 4 கட்சிகளை தவிர மீதி அனைத்து கட்சி இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மதமாற்ற தடை சட்டம் தொடர்பாகவோ அல்லது மற்ற சர்ச்சைகள் பற்றி பிரதமர் ஒரு 10 நிமிடம் இதுல கருத்து சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கி இருந்தால் நாடாளுமன்றம் சுமூகமாக நடந்திருக்க கூடும். சரி, ஏதாவது அதுல வந்து நீங்க எதிர்க்கட்சிகளை மட்டுமே குறை சொல்லிட முடியுமா? எதிர்க்கட்சிகளுடைய இந்த கேள்வி லாஜிக் இருக்கா? எங்க குஜராத்ல படுகொலைகள் நடக்குது, அதுக்கு நரேந்திர மோடி காரணம்னு நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க. மன்மோகன் சிங் காரணம் சொல்லல, இவங்க ஆட்சியில இருந்த சப்போர்ட்லாம் பண்ணாங்கல்ல, அப்பெல்லாம் எதுவும் சொல்லல. ஒரு நிமிஷம் இருங்க, அதாவது காரணமே இல்ல சார். இது என்ன இல்ல, இது கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணல. என்ன கொஞ்சம் இருங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ரெஸ்ட்லெஸ் ஆகாதீங்க, நீங்க ரெஸ்ட்லெஸ் ஆகாதீங்க, உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது நரேந்திர மோடி காரணம், முதலமைச்சர் நரேந்திர மோடி காரணம் சொன்னீங்க. இன்னைக்கு ஆக்ரால நடக்குது, உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். ஏன் அகிலேஷ் யாதவ் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு சீட் தரமா கொடுத்த ஒரு சீட்டையும் புடிங்கிட்டு வரா, கொடுக்காம போயிடுவான்னு பயப்படுறீங்களா? வாங்கிக்கோங்க. பிஜேபி சார்ந்த சங்பரிவார் அமைப்புகள் செய்கிற போது யார் சொல்லணுங்க? பிஜேபி மத்திய அரசாங்கத்திட்ட வந்து அரசாங்கம் விளக்கமே கேட்க கூடாதுன்னு சொல்லலங்க. இதை நீங்க சட்டம் தெரிந்தவங்க யாரு? ஏன் நீங்க அகிலேஷ் யாதவ் நான் என்ன சொல்றேன், ஆக்ராவில் நடந்ததுக்கு அகிலேஷ் யாதவ் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணலாம் சார். நீங்க ரெடியா சார்? இல்ல காங்கிரஸ் ரெடியா சார்? பண்ண மாட்டாங்க. பதில் சொல்றேன். அதாவது குஜராத்தில் நடந்தது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்பதற்கு தெளிந்த பல்வேறு ஆதாரங்கள் வந்துடுச்சு. உச்சநீதிமன்றத்தில் பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அங்க பணியாற்றிய ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் நூல்களே எழுதியிருக்காங்க. ஸ்ரீகுமார் பக்கம் பக்கமா எழுதியிருக்காரு. மோடி கூப்பிட்டு என்னென்ன பேசினாரு, சந்திரசேகர் பண்ணது மாதிரிலாம் சொல்லாதீங்க சார். மிகச்சரியா கேரளாவுல ஒரு உங்க கட்சி எதிர்த்தாங்க. இப்ப நீங்க நான் பேசுற போது குறிக்கிடன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? நீங்க எனக்கான வாய்ப்பு எனக்கு கொடுங்க. ஏன்னா சங் பரிவாரம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையில பேசுவீங்க. நான் இங்க ஆட்சி நடத்துறதுக்கு இந்த பாஸ் பண்ணணும், இந்த தீர்மானத்தை இதை கொண்டு வரணும்னாக்க அங்க கலவரம் பண்ணணும்னு சொல்லுவீங்க. ஏன்னா கலவரங்களின் தொட்டமிட்ட தொடர்ச்சியான வரலாறு தான் உங்களோட வரலாறு. அதனாலதான் நீங்க இப்படி வளர்ந்துருக்கீங்க. அதனால நீங்க இப்ப நீங்க பேசுறப்போ சாப்பிட்டா பேசுவீங்க, இன்னொருத்தர் சண்டை போட வருவாங்க. இந்த பல குரல் வேலையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப நீங்க உத்தரப்பிரதேச நடக்கிறதா இருக்கலாம், மற்றவர்கள் நடக்கிறதா இருக்கலாம். மக்கள் திட்டமிட்டு உருவாக்கியது. இதெல்லாம் திட்டமிட்டு உருவாக்கியது. ஒரு இடத்துல ராமருக்கு என்னங்க பிரச்சனை? தயவு செஞ்சு இருந்தீங்க. அப்பயே நீங்க நாடாளுமன்றத்தை பயன்படுத்தினீங்க, ஊடகங்களை பயன்படுத்தி தான் வளர்ந்தீங்க. அந்த உரிமை எங்களுக்கும் இருக்கிறது, கருத்து சொல்வதற்கான எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்கு. இங்க கருத்து சொல்றது தாராளமாக உண்டு. நீங்க 2 பேருமே கருத்து சொல்லலாம். ஒருவர் பேசும்போது இன்னொருவர் செவிமடுத்து விட்டு கருத்து சொன்னா இல்ல எதிர்கட்சிகள் ராஜ்யசபாவை முடக்குவது என்ற குற்றச்சாட்டு ராகவன் வைக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, எதிர்கட்சிகள் ராஜ்யசபா குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டை பத்தி பேசுவோம். நான் பதில் சொல்றேன். ஆனா அப்படி முடக்குவதன் காரணமாகவே நீங்க எல்லாத்தையும் அவசர சட்டம் மூலமா கொண்டு வர போறீங்களா? அடுத்த 5 வருஷம் ராஜ்யசபா முடக்கப்படுவது என்ற ஒரே காரணத்திற்காக எல்லாமே அவசர சட்டம் மூலம் கொண்டு வர போறீங்களான்னு ராகவன் கிளாரிஃபை பண்ணும். ரெண்டாவது, ராஜ்யசபாவை முடக்கிறார்களா கேட்கறது என்ன? அவள் கேட்பது பிரைம் மினிஸ்டர் வாயில ஒரு ஸ்டேட்மெண்ட், ஹோம் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் விட்டாருங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, பிரைம் மினிஸ்டர் தான் இந்த அரசோட யூபிஏல வந்து ஹோம் மினிஸ்டர் சொன்னா ஒத்துப்பேன். என்டிஏல என்ன போட்டிருக்கார்கள் என்றால், எல்லா பாலிசி டெசிஷனும் பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோல் சொல்லிட்டு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ஸ்ல போடப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் மினிஸ்டர் கொடுத்தாங்க. ஆனா அல்டிமேட் டெசிஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் எடுக்கணும்னு போட்டிருக்கு. அதனால அல்டிமேட் டெசிஷன் எடுக்க வேண்டிய ஆளு கேட்கிறோம் நாங்க. எல்லாத்துலயும் அப்படி கிடையாது. எல்லாத்துலயும் கேபினெட் டெசிஷன் எடுக்கும், எல்லாத்துலயும் அந்தந்த இவங்க எடுப்பாங்க டெசிஷன்ஸ். ஆனா இங்க அல்டிமேட் அத்தாரிட்டி பிரைம் மினிஸ்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, பிரைம் மினிஸ்டர் எல்லா இடங்களையும் பேசுறாரு, ஃபேஸ்புக்ல பேசுறாரு, ட்விட்டர்ல பேசுறாரு, ஒன் வே பார்த்தா பேசிட்டு இருக்காரு. ஏன் ஒரு விவாதம் என்று வரும்போது ஏன் வர மாட்டேங்கிறாரு? இது ஏதோ பிரைம் மினிஸ்டருக்கான புதிய விஷயமா நான் பார்க்கல. நீங்க குஜராத்தோட அசம்பிளி ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, குஜராத்தோட அசம்பிளி ஒரு ஆண்டுக்கு 20 நாளுக்கு மேல கூடவே கிடையாது.
அப்போ அந்த ட்ராக் ரெக்கார்டு இங்கே கொண்டு வந்து விவாதங்களே ஒரு நடந்தது. சென்ட்ரல்ல வந்து கொண்டு வந்து வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம பார்க்குறோம். இது விவாதம் என்பது மக்கள் இந்தியா முழுவதும் பாதிக்கிற ஒரு விஷயம். குஜராத்தை மட்டும் பாதிக்கிற விஷயம் கிடையாது. அங்க 20 நாள் வரை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா இந்தியா முழுக்க பாதிக்கிற ஒரு விஷயத்துல வந்து எல்லாரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும், எல்லாருக்கிட்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அவசர சட்டம் என்பது ஏன் இது போல அவசரமாக கொண்டு வரீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். கம்யூனிஸ்டுகள் வந்து தங்களுடைய செயல் திட்டத்தை எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. நிறைவேற்றப்படும். மக்களுக்கு இதனால ஏதாவது அவசரம், இந்த அவசரத்தினால் மக்களுக்கு ஏதாவது நன்மை பாய்க்கினா நீங்க கொண்டு வாங்க. ஆனால் இந்த சட்டம் மக்களுக்கு நன்மை இருக்கா அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். அவசர சட்டம் எப்போ வந்ததுன்னா அவசர சட்டம் எப்போ வந்ததுன்னா நீங்க இல்ல 1999ல 24% கொண்டு வந்தாங்க. இத்தனை இந்த 14 வருஷத்துல ஏறத்தாழ 24 தனியார் நிறுவனங்கள் காப்பீட்டு துறையில் இருக்கு. ஏன் இந்த துறைகள் சரியா இயங்கி இருந்தா பெரிய அளவுக்கு வந்திருக்கும். அது எட்டிய அதனுடைய இலக்கை அடைந்ததா? பல மோசடிகள். நீங்க பஜாஜ் அலையன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீட்சித்துக்கு வழக்கு போட்டிருக்காரு, இன்னைக்கும் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது. பலது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிறத மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. ஏமாற்றுவது, சீட்டிங், ஃப்ராடு, இதுதான் இது நடந்திருக்கு. நீங்க தனியார் நிறுவனங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய இது மாதிரியும் பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் எல்லாம் நஷ்டத்தில் இயங்குறது மாதிரியான ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி அதை பலிகடாக்குவதற்கான முயற்சியை தான் எடுக்கிறார்களே தவிர நீங்க கொண்டு வந்த 24% இன்னைக்கு வந்திருக்குதா? அதான் என்னுடைய கேள்வி. அந்த தனியார் நிறுவனங்கள் லாபத்தில் இயங்குகிறதா? ஏன் நஷ்டத்தில் இயங்குது? ஏன் இப்படி மக்களுக்கு சேர வேண்டிய தொகைகளை கொடுக்கல? இதெல்லாம் நீங்க சேர்த்தே சொல்லணும். அதாவது ஏதோ மக்களுக்காக மக்கள் இவர்களுக்கு கொடுத்த ஆதரவு தெரியும். இன்னொன்னுங்க, நீங்க வந்து யூபி மக்கள் உங்களுக்கு 29% ஆதரவு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 90% மக்கள் வாக்களித்து உங்களை வெற்றியாளர் எனக்கு 31 சரி சரியான கேள்வி. நடைமுறையில தான் நீங்க ஆமா எங்களுக்கு 31 அந்த அடக்கத்தோடயே நீங்க கருத்து 49% வந்துறலாம். நம்ம 49% வந்துறலாம். 49% ஓட்டு வாங்கிருக்கீங்க. லெனின் சொல்ற இந்த கருத்து நான் ஏத்துக்கிறேன். நம்ம 49% இது ஈஸியா இருக்கும். இல்ல ராகுலுக்கு ஈஸியா இருக்குதுனால அங்க நிக்கிறாரு. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். லெனின் சொல்ற திரு லெனின் சொல்றத நான் ஏத்துக்கிறேன். பிஜேபிக்கு 31% தான் வாக்களித்தார்கள். ஆனா கம்யூனிஸ்டுக்கு எவ்வளவு சதவீதம் வாக்களித்தார்கள் சார்? டீரெகனைஸ் ஆக போறீங்க சார். நீங்க 9 சீட் வச்சிருக்கீங்க. உங்களுடைய கட்சி அதிகமாக இருக்கு. அவர் வந்து தேசிய கட்சிங்கிற அங்கீகாரத்தை இழக்க போகிறீர்கள். சொல்லாதீங்க. வரலாறு எத்தனை கட்சிகளை உருவாக்கி இல்ல அதுல போக வேண்டாம். நம்ம 49% 26% இருந்தது போது எப்படி வளர்ந்திருக்கோம் சார். நீங்க 56ல இருந்து 9 வந்திருக்கீங்க சார். இந்த கட்சி எப்படி வளர்ந்துட்டு இருக்குங்கிறது 2ல இருந்து 282 வளர்ந்திருக்கோம். அது உங்களுடைய பழைய பஞ்சாயத்துல இருந்து 9க்கு வந்து நிக்கிறீங்க. இது வளர்ச்சியா? என்னங்க பேசுறீங்க? நீங்க இதே நம்ம மக்களுடைய லெனின் ஒரு ஓபனா நீங்க வைங்க. லெனின் இந்த மாதிரி 20 நீங்க பொதுவாக கொண்டு வரோம்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? பொதுவாக எஃப்டிஐ நீங்க எதிர்க்கல. கடந்த காலத்துல வந்து நீங்க சில்லறை வர்த்தகத்துல எஃப்டிஐ வரும்போதெல்லாம் கூட நீங்க ஆதரித்து கருத்து சொன்னீங்க. இல்ல கட்டமைப்பு வளரும், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கை வர்த்தகத்துல எஃப்டிஐக்கு நான் ஆதரவா சொன்னது இல்ல. பல்வேறு தருணங்கள்ல பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆதரிக்கக்கூடியவர். இந்த பிரச்சனையில 26% வந்து இத்தனை ஆண்டு காலம் ஆகிறது. இப்போ இதை வந்து 49 ஆக்கணுன்றதுல காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அல்லது தாராள பொருளாதாரத்தை வலியுறுத்தக்கூடிய பொருளாதார சீர்திருத்த ஆதரவாளர்களுக்கு பெரிய கருத்து வேறுபாடு இல்லை. இந்த 49% இதை உயர்த்துற போது நம்ம நாட்டினுடைய இங்க இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதனால இல்ல, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இந்த கொண்டு வந்திருக்க இப்போ இருக்கிறதுல வந்து ஒரு ராகவன் சொன்ன மாதிரி 26% 49ங்கிறது அவங்களுடைய பங்கை தான் உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஓட்டிங் ரைட்டை உயர்த்தலை. ஓட்டிங் ரைட் 26% தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். இரண்டாவது இந்தியன் சிஇஓ தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் உட்பட்டு இந்த பணம் இங்கே இந்தியாவுக்கு வரப்போகுது. என்னுடைய கேள்வி என்னென்னா, முதல்ல இது எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரமாக கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? அதற்கான தேவை இருப்பதாக நான் நினைக்கல. இன்னும் சொல்லப்போனால் அப்படியே ஒரு விவாதத்திற்கு பிறகு எல்லாரையும் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் கூட அப்போ கூட எனக்கு இதில் வந்து இப்போ இத்தனை வருஷத்தில் என்ன புது ப்ராடக்ட்ஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க, வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்திருக்குன்னா எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணுன்னாங்க. என்ன மாதிரி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு இந்த 10 வருஷத்தில் ஏதாவது டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி நமக்கு வந்திருக்கா? மேபி பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் முன்னால் வந்து தெளிவு இல்லாமல் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறாங்க தனியார் நிறுவனங்கள் போல்.
கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நீங்கள் வந்து ஐஆர்டிஏவோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2011-12 வந்து 97.42% இருந்தது. LIC 2012-13 97.73 அதிகரித்திருக்கிறது எல்ஐசியோட. LIC. ஓகே, இதுக்கு இது பார்த்தீங்கன்னா பிரைவேட் இன்சூரன்ஸோடது வந்து 2011-12 89.34 இருந்தது. 2012-13 88.65 குறைஞ்சிருக்கு. எல்ஐசி வந்து 97, தனியார் வந்து 88. ஸோ இது வந்து அவங்க ஆப்ரேட்டிங் மெக்கானிசம். 100 பேர் பாலிசி எடுத்தா அவங்களுக்கு 88% பேருக்கு தான் பாலிசிக்கான முதிர்வு தொகை கிடைக்குதுன்னு கிடைக்கும். அதாவது அவங்களுக்கு ஒரு ஆபத்து, முதிர்வு தொகை இல்லை, முதிர்வு தொகை எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு ஒரு கிளைம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலிசிதாரர் வந்து இறந்து விட்டார், இழப்பீட்டு கோரும் பொழுது 100 விண்ணப்பங்கள் வந்தால் அதுல 97 விண்ணப்பங்கள் வந்து எல்ஐசி வந்து ஆனர் பண்ணியிருக்கு. தனியார் நிறுவனங்கள் 88 தான் ஆனர் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ஷன் ரேட் எல்ஐசியில் வந்து 1.2%, அரௌண்ட் 1.5%, தனியார் நிறுவனங்களில் 8%. இந்த மாதிரி வந்து இந்த 10 ஆண்டுகளில் இதான் வந்து நம்ம தனியார் துறைக்கு கொடுத்தது. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய ஒரு சாமானிய மக்களுடைய ரொம்ப அடிப்படை எல்லா பிரச்சனைகளும், ஒரு பிரச்சனையோட கடைசி ரிசார்ட் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ், காப்பீடு. அப்போ தான் வர்றாங்க. சும்மா தேவையில்லாமல் போய் இன்சூரன்ஸ் யாரும் எடுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு துறையில் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ சர்வதேச அளவில் 45-50% கீழே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களை நாம் இங்கே கொண்டு வருவதன் மூலமாக இந்த காலகட்டத்தில், இன்னும் ஒரு 10 ஆண்டு கழித்து நான் எதிர்க்க மாட்டேன், இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு டிரான்சிஷன் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கொண்டு வர்றதுங்கிறது நல்லதாங்கிறதா. ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபிலேயே 3% தான் இன்சூரன்ஸ் செக்டார் கவர் பண்ணியிருக்கு. சகோதரர் ஆனந்த் சொல்றாரு 17 லட்சம் கோடி இருக்கு, 20 லட்சம் கோடி இருக்கு எல்ஐசி எல்லாம் 3% ஜிடிபி. பேசுங்க, நான் சொல்றேன். அதனால இது வந்து இவ்வளவுலாம் இருக்குல்ல, ஏன் அதை செய்யவில்லை? இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து இதே நாகப்பன் எழுப்பக்கூடிய கேள்வி வந்து தனியார் நிறுவனங்கள் வந்தால் போட்டி அதிகரிக்கும், அவங்களுடைய சேவை அதிகரிக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுற கூற்றை அவர் சொல்ற புள்ளி நிராகரிக்கிறது. காம்படிஷன் வரும்பொழுது நீங்க எல்ஐசி வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசில இருந்து எத்தனையோ பாலிசியில் எடுக்கும் பொழுது கடந்த காலம் இத்தனை வருஷமா இருக்குது. இது அந்த மாதிரி விஷயங்கள் என்ன இவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், எதையும் குறை சொல்லல, ஆனா காம்படிஷன் வர்றது கூட உங்களை அழிப்பதற்காக நினைக்காதீங்க. நீங்க இதே ஜப்பானோ ஆஸ்திரேலியால அதிகம் உண்டு, ஜிடிபில அதிகமாக இந்தியாவில் பெனிட்ரேஷன் ரேட் வந்து ராகவன் சொல்றது 3.1%, அமெரிக்காவில் 3.1%, கனடாவில் 2.9%, ஆஸ்திரேலியாவில் 2.8%. இதுதான் ஜிடிபி. ஜிடிபி நான் 10 வருஷத்துக்கு 10% மேல இருக்க நாடெல்லாம் சொல்லுங்க. இல்ல கிடையாது, ஜப்பான்ல 10% கிடையாது. நான் சொல்றேன், ஜப்பான்ல இருக்க வேர்ல்ட் எகனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார நிறுவனம் ஆய்வு செய்ததுல உலகத்திலேயே எதுல டென்சிட்டி கூட, எந்த நாடுல வந்து எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் டென்சிட்டி கூட என்று சொல்லும்போது இந்தியா நம்பர் 1 பொசிஷன். இந்தியா நம்பர் 1 பொசிஷன். ஜெனரல் இன்சூரன்ஸ்ல இந்தியா நம்பர் 3 பொசிஷன் என்று உலக பொருளாதார அமைப்பு, உலக சமூக அமைப்பு இல்ல, வேர்ல்டு சோஷியல் ஃபோரம் இல்ல, வேர்ல்டு எகனாமிக் ஃபோரம் செய்த ஆய்வில் இந்தியா தான் நம்பர் 1 இருக்கு என்று சொல்றார்கள். ஆக இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் என்பது சாமானிய மக்கள் கிட்ட போய் இன்சூரன்ஸ் சேர்ந்திருக்கான்னு கேட்டால் ஐஆர்டிஏ ரிப்போர்ட் சொல்லுது 60 கோடி மக்கள் இன்சூரபிள் பாப்புலேஷன் சொல்றாங்க. அதுல எல்ஐசி எவ்வளவு பாலிசி? 42 கோடி பாலிசி எல்ஐசி விநியோகிச்சிருக்கு. இதுதான் பெனிட்ரேஷன்ங்கிறது. நீங்க வருமானத்துக்கே வழி இல்லாம இந்தியர்கள் லக்ஸரி ஐட்டமா இருக்க இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன் கேட்டுங்க, தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி கொடுத்திருக்காங்க. என்ன பாலிசி கொடுத்திருக்காங்கன்னா, நாகப்பன் சார் கரெக்டா சொல்றாரு, 66% யூலிப் பாலிசி ஷேர் ஹோல்டர்ஸ்ல போடுறாங்க. அதோட லாப்சேஷன் ரேட் 75%. பாலிசி 1 வருஷம் கட்டுவாங்க, 2 வருஷம் கட்டுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. எல்ஐசியில் லாப்சேஷன் ரேட் 5%, இங்க 75%. அப்போ மிஸ் செல்லிங், அதாவது ஏமாத்தி வித்துறது, 1 வருஷம் 2 வருஷம் வாங்கிறது பிரீமியத்தை, அதோட முடிஞ்சு போயிடுது. அந்த பாலிசி காலாவதியா போயிடும். போட்டவங்களுக்கு பணம் 20,000 30,000 போனதுதான் கதை. இதுதான் நீங்க ஐஆர்டிஏ ரிப்போர்ட், நான் எந்த யூனியன் ரிப்போர்ட்ல இருந்து பேசல, இல்ல இவர் சொல்றது போல நீங்க கட்சி ரிப்போர்ட்டும் பேசல, ஐஆர்டிஏ ரிப்போர்ட்ல நான் பேசுறேன். நான் நீங்க சரி, நான் கேக்குறேன், இன்சூரன்ஸ்ல ஐஆர்டிஏ ரிப்போர்ட் படி எவ்வளவு இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் இருக்குது? அதான் சொல்ற 3.1%. நீங்க இப்ப சொல்றது 60 கோடி, நீங்க 60 கோடி பேருக்கு ரீச் ஆயிருக்கு. இல்ல பெனிட்ரேஷன் இல்ல, ஒரே விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிறேன். இல்ல ஒரே விஷயம், இல்ல இது கிளாரிஃபிகேஷன் பண்ணா, இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்காக சொல்றேன் நான். பெனிட்ரேஷன்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, ஊடுருவல் என்பது ஐஆர்டியோட ஃபிகர் என்பது ஊடுருவல்ங்கிறது ஜிடிபியோட ஊடுருவல். உள்நாட்டு உற்பத்தியில இன்சூரன்ஸ் பிரீமியம் எவ்வளவுங்கிறதா பெனிட்ரேஷன் சொல்றான். ஆனா நான் சொல்றது இன்சூரபிள் பாப்புலேஷன் என்பது ஐஆர்டி இன்னொரு 60 கோடி இன்சூரபிள் பாப்புலேஷன்ல 42 கோடி எல்ஐசி பாலிசி ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நாகப்பன் குறுக்கிட்டார். இல்ல சார், பொதுவாக வந்து சர்வதேச அளவில் பார்க்கும் பொழுது வளர்ந்த நாடுகளில் வந்து இப்போ இவங்க சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் என்ற ரெடிமேட் இப்போ கையில் இல்லை. இருந்தாலும் பொதுவாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சர்வதேசமாக ஒரு அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகளில் வந்து காப்பீடுங்கிற எடுக்கக்கூடியவங்க கவரேஜ் வந்து அதிகமாகத்தான் இருக்கிறது. இந்தியாவில் அந்த அளவுக்கு இன்னும் பெனிட்ரேஷன் இல்லைங்கிறது தான் வந்து எனக்கு தெரிந்தவரை உண்மை. தனியார் வந்து அது அதிகரிச்சிருமா? இப்போ தனியார் வந்தால் அதிகரிக்குமான, அது எந்த விதத்தில் அதிகரிக்கும்னு தெரியலை. ஏன்னா
இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து சரியா பண்ணாம இருந்திருக்கலாம். இப்போ அதை நடத்தக்கூடியது யாரு? அரசு. அப்ப என்னால அதை சரியா நடத்த முடியல, அதனால நான் தனியாரை கொண்டு வரேன், வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரேன்னு சொல்றது வந்து ஒரு சரியான ஒரு செயல்பாடா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அரசு வந்து இப்போ ஒரு கோர்ட்ல ஒரு கேஸே ஒரு வருடங்களுக்கு முன்பு போனது, ஒரு பாலிசிதாரர்கிட்ட இது வந்து பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனம், பாலிசிதாரர்கிட்ட அந்த பாலிசியினுடைய முழு விவரங்களை சொல்லாமல் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு கிளைம் வந்தப்போ அது கிடைக்கல, ஆனால் அவர் சரியாக சொல்லாதனால கையெழுத்து போட்டிருக்காரு. கோர்ட் வந்து அதை கண்டம் பண்ணி இதை வந்து ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் வந்து தமிழில் கொடுக்கணும் அல்லது அந்த ஊர் பிராந்திய மொழியில் கொடுக்கணும்னு அவங்க வந்து கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் வந்து பரவணும்னா அந்தந்த ஏன்னா ரொம்ப ஒரு சாமானிய மக்களோட போகக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் வச்சுட்டு போனால் எப்படி நடக்கும்? அதை வந்து அந்த மொழிகளில் கொண்டு போவதன் மூலமாகத்தான் சேர்க்க முடியுமே தவிர தனியாரையோ அல்லது வெளியாரை கொண்டு வந்து வைக்கிறது மூலமாக கொண்டு போக முடியாது. அதற்கான சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். சீர்திருத்தங்கிறது நிச்சயம் தேவை, ஆனால் அது இது எஃப்டிஐ மூலமாக தான் வருமாங்கிறது எனக்கு தெரியல. இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய முதலீட்டை அதிகரிப்பதற்கு வகை செய்யும் அவசர சட்டம் அவசியமானதா அல்லது தவறான வழிமுறையா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். அவசியமானது என்று 28% நேயர்களும், தவறான வழிமுறை என்று 72% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இது தவறான வழிமுறையை தவறுன்னு நேயர்கள் சொன்னாலும் கூட, இந்த பெருவாரியானவங்க சொன்னாலும் கூட, இந்த அந்நிய முதலீட்டை அதிகரிக்கக்கூடிய முடிவிலிருந்து இந்த அரசாங்கம் பின்வாங்க போவதில்லை. நாடாளுமன்றம் ஒருவேளை சுமூகமாக நடக்கிற தருணத்தில் நிச்சயமாக இந்த பில்ன்றது பாஸ் ஆகத்தான் போகிறது. லோக்சபாவில் பாஸ் ஆகிடுச்சு. பெருவாரியான கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த 49% அளவுக்கு உயர்த்துறதுலேருந்து இந்த அரசாங்கம் பின்வாங்க போகிறதில்ல. ஆனால் இது ஒரு தொடக்கம் தான். வரக்கூடிய சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கான ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் இதை பார்க்கணுமா, அல்லது இதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இது நிலை பெற்றுன்னு சொல்லலாம்? இல்லை, அதாவது இன்சூரன்ஸ் சட்ட திருத்த மசோதா என்பது ஒரு முக்கியமான மசோதாவாக பன்னாட்டு முதலாளிகள் பார்க்குறாங்க. ஏன்னா இதுதான் சேவிங்ஸ் ஆஸ்பெக்ட். வெளிநாடுகள்லாம் இவ்வளோ தூரம் வந்து சேமிப்பு பழக்கம் என்பது கிடையாது. இந்தியாவில் தான் சேமிப்பு பழக்கம் அதிகம். 32% ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பணம் பல லட்சம் கோடி ரூபா, 100 கோடி ரூபா தான் எல்ஐசியோட முதலீடு. ஆனால் ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் எல்ஐசி திரட்டுகின்ற பிரீமியம் வந்து 3 லட்சம் கோடி. ஆனால் தனியார் கம்பெனிகள்லாம் 5000 கோடி 6000 கோடி போட்டாலும் அவங்களால தட்ட முடியல, அது ஒரு விஷயம். ஆனால் 100 கோடி ரூபா முதலீடு பண்ணி 3 லட்சம் கோடி தட்ட முடியாதுன்னா ஒரு பெரிய அளவில் மூலதனத்தை இங்கே திரட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் பன்னாட்டு கம்பெனிகள் இங்கே வந்து இந்த மூலதனத்தை திரட்டி அவர்கள் ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டும் ஆசைப்படுறாங்க. அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம். இப்போ ஜனநாயக ரீதியாக 31% எனக்கு கொடுத்துருக்கோம்னு ராகவன் சொன்னார். இப்போ 72% மக்கள் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில பொறுப்பில் இருக்கிற ராகவன் இதை வந்து மக்களுடைய கருத்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரலில் சொன்னார்னா நம்ம சந்தோஷப்படலாம் நம்ம. ஆனால் இது ஒரு ஆரம்பமாக பார்ப்பது மட்டும் இல்லை, இதன் மூலமாக ஒரு கிளியர் சிக்னல் என்பதை கொடுக்குறார்கள். நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம், நாங்கள் பன்னாட்டு கம்பெனிகள் பக்கம் நிற்கிறோம் என்ற சிக்னலை வந்து பிஜேபி கொடுப்பதற்காகத்தான் இந்த ஆர்டினன்ஸ் அவசரமாக கொண்டார். 2 மாதம் கழிச்சு கொண்டு வரலாம், அவசரம் இல்லை. ஆனால் அந்த சிக்னல் போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு அவசரமாக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. மீண்டும் அவசரம் சொல்ற வார்த்தையை நான் ஏற்றுக்க மாட்டேன். இது ஏற்கனவே இருந்த விஷயம். இன்னொன்று, சரிங்க, நீங்க வந்து இப்போ ராஜ்யசபால மெஜாரிட்டி இல்லை, காங்கிரஸ் அதை சப்போர்ட் பண்றாங்க, ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இல்லை, ஏற்கனவே எஸ் ஓகே. 1991 டங்கல் டிராஃப்ட் வந்தது, அதுக்கப்புறம் கேட் ஆச்சு, நாங்களும் அப்போஸ் பண்ணோம். நான் என்ன சொல்றேன், இப்போ UPA 1ல் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணி தானே அந்த UPA 1 அரசாங்கம் 5 ஆண்டு காலம் இருந்தது. ஏதோ ஒரு 123 அக்ரிமெண்ட், அமெரிக்காவுடைய 123 அக்ரிமெண்ட்ல ஆட்சியை விலக்கி கொண்டீர்களே ஆதரவை, ஏன் இந்த மாதிரி கேட் அக்ரிமெண்ட்டோ இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து புதிய பொருளாதார கொள்கையை அது பண்ணீங்கன்னா அதை கடைபிடிக்க கூடாது, நீங்க கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆதரவை நான் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னோ 26% வாஜ்பாய் கவர்மெண்ட் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார்ல கொண்டு வந்தாங்க அந்நிய முதலீடை, அதை திரும்ப பெறணும். ஜனதா கவர்மெண்ட் பண்ணாங்கல்ல, கோகோ கோலாலாம் திருப்பி அனுப்பிச்சாங்களே, நீங்க 26% கூடாது திருப்பி அனுப்பணும் அந்த எஃப்டி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் சொல்லி பண்ணலன்னா ஆதரவு விலக்குவேன் நீங்க சொல்லிருக்கலாம்ல. இன்னைக்கு நீங்க எல்லாமே அரசியல், வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்காக நீங்க ராஜ்யசபால ஸ்ட்ரென்த் முறைப்போம், லோக்சபால எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது, அலோ பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களோட கொள்கை திட்டம், உங்களுடைய கொள்கை எவ்வளவு உறுதியா இருக்கீங்கன்னு புரியுது இல்ல? இது ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமாக நிறைவேற்றப்பட்டு தான் அந்த இன்சூரன்ஸ் இதே வந்தது. அது இப்போ முழுமையாக 2 அவையிலும் விவாதித்து நிறைவேற்ற வேண்டுமே தவிர அவசர கோலத்தில் இப்போது ஒரு அவசர சட்டத்தின் மேல் கொண்டு வருவது பாராளுமன்ற நடைமுறையை குழி தோண்டி புதைக்கிற செயல். 2வது விஷயத்தில் நான் சொல்ல வேண்டியது, நண்பர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, இவங்களுடைய சுதேசி ஜன்கரன் மஞ்ச் தொடர்ந்து எப்படியே இருக்குது, இன்னமும் எதிர்த்துக்கிட்டு இருக்குது. இவங்களுடைய BMS தொழிற்சங்கம் இன்னைக்கு FDI எதிர்த்துக்கிட்டு இருக்கு. எல்லா துறையிலையும் ரயில்வே உட்பட FDI வரக்கூடாது என்று சொல்லுது. இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இதே FDI எதிர்த்தாங்க, தங்கள் திட்டத்தை எதிர்த்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸை விட அதிவேகமாக நிறைவேற்றியது இவங்க.
அப்ப இந்த இரட்டைத்தன்மையை, இந்த இரட்டை முகத்தை மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டியது அவசியங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? UPA 1ல உள்ள நாங்க எழுத்தோம். குறைந்தபட்ச வாபஸ் வாங்க வேண்டியதுதானே சார்? 26% இல்லாம பாஸ் வேண்டியதுதானே? கொஞ்சம் ஒத்துழைங்க. அவருக்கு பேச குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தில் பொதுத்துறையை தனியார்மயமாக்குவதை 26% வித்ரா சொன்னீங்களா? இவங்க ஆட்சி காலத்துல தான் இந்திய இளைஞர்களுக்கு வேலை தடையான பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட் இன்னைக்கு வரல இருக்கு. இல்ல நம்ம அதே போல பொதுத்துறைகளை கொஞ்சம் ஒத்துழைங்க. அடிமாட்டு விலைக்கு வைக்கிறது ஒரு மினிஸ்டரே போட்டீங்க, மினிஸ்டர் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு இளைஞர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்க நிறைவு கருத்து சொல்லுங்க. FIA FDI இந்த ரெண்டு மூலமாக நம்ம ஊருக்கு பணம் வருது. இதில் FIA விட FDI மூலமாக பணம் வருவது வந்து நல்லதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் தான். குறிப்பாக டிஃபென்ஸில் கூட வர்றது, ஏன்னா வெளியே வாங்கிட்டு இருக்கக்கூடிய பொருளை நம்ம உள்ளூரில் உற்பத்தி செய்ய போகிறோம், அதனால தவறு இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஆள். ஆனால் இந்த காப்பீட்டில் மட்டும் நம்ம வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுக்கு இப்போ இந்த FDI வந்து இந்த 49%க்கு மேலே போகாமல் பார்த்துக்க வேண்டியது எதிர்க்கட்சிகளுடைய பொறுப்பு. அப்பொழுதாவது ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா அப்பொழுதாவது தங்களுடைய கடமையை வந்து எதிர்க்கட்சிகள் ஒழுங்காக செய்வாங்கன்னு நம்பலாம். சரி, நன்றி. உங்கள் நாளருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும். நேர்களே, மீண்டும் ஒரு நேர்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.